எல்லா டேரக்டர் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் படத்தை ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணிட்டு அடுத்து நல்ல நடிக்க வருவாங்க. இப்பெல்லாம் ஏன் அவசரப்படுறீங்கன்னா அந்த படத்துல வேற ஏதாவது ஹீரோ கேட்டு முடியாதுன்னு. ஆமாண்ணா அதான் உண்மைண்ணா. ஒரு 3-4 ஹீரோ கிட்ட கதை சொன்னேன். எல்லாரும் வந்து 2 years பிஸி, 4 years பிஸி, 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம் அப்படி தான் சொன்னாங்களே தவிர இமீடியட்டாக யாருமே பண்ணல. இது இமீடியட்டாக பண்ணால் தான் வந்து ரீச் ஆகுன்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு அந்த ஹீரோஸ்க்குலாம் இந்த ஒரு 1 year 1.5 years ஆயிடுச்சு, இன்னும் அந்த ஹீரோக்கு ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை. பட் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ நிர்பந்தத்தில் தான் இதை நடிக்க வேண்டியதாக போச்சு தவிர இது நான் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணலை ஆக்சுவலாக. இது இல்லை நான் முயற்சி பண்ணேன், அதான் சொல்றேன். நான் முயற்சி பண்ணாமல் இதை நான் எனக்கு பண்ணணுன்ற கதை நான் சத்தியமாக இது பண்ணலை. இது வந்து ஒரு ஸ்கேம், ஒரு 4 ஸ்கேம் வந்து அது மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம், அதை வந்து பெருசாக கொண்டு போகணுன்றத மாதிரி தான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்களை போட்டிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிருந்தா இன்னும் ரீச் பெருசா இருக்கு. இல்ல நான் வெயிட் பண்ணும்போது இப்போ அது சொன்ன ஸ்கேம்ஸ் எல்லாமே பழசாயிடும். அது பழசானோன்னு புதுசாக ஒரு ஸ்கேம் வந்துடுது. ஸோ அதுக்காக நான் திருப்பி ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே ரீரைட் பண்ணுற மாதிரி விஷயமா இருக்கே தவிர அந்தந்த சூட்டோட சூடாக பண்ணணுங்களா அந்த மாதிரி கதை தான். அது வந்து முடிச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும் அந்த டைமில். இவ்வளோ ஃபுல்லாக அடிக்கிறீங்க, 10,000 கோடி அந்த மாதிரி படம் ஓடுறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? நீங்க தானே, வேற யாருன்னா இருக்கா? உங்களால மட்டும்தான் ஓட வைக்க முடியும், வேற யாராலே முடியாது. நீங்க சொல்றது நீங்க எழுதுறது தான் தவிர வேற யாரால எதுவும் பண்ண முடியாதுன்னு. என்ன டைலாக்? அதிமுக காரங்க கேட்டா ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அத வந்து என்ன சொல்லிருக்கீங்க, ஜெயில இருந்து நான் ஷாப்பிங் போன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா போனாங்கல்ல, சிசிடிவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அது வந்து இவங்க ஏத்துக்கல, நீங்க சொல்றீங்க. வெளியே வரல, நியூஸா தான் வெளியே வந்தது. இது வந்து அவங்க சைடுல ஏத்துப்பாங்களா? இல்ல நான் அவங்கள மீன் பண்ணல. ஆக்சுவலி என்னால போக முடியும் தான் சொன்னேன். இப்ப அவங்க போனாங்கன்னு சொல்லல. நான் உள்ள போனாலும் என்னால என்னோட பணத்தை வச்சு நான் வெளியே கூட போயிட்டு வர முடியும்னு சொன்னேன், அவ்வளவுதான். இது நீங்க அப்படி எடுத்தாலும் சரி, இப்படி எடுத்தாலும் சரி. எல்லா ஒருத்தரையும் விடாம எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டீங்க. இல்ல அதுதான் நான் அந்த இதுல டைட்டிலே பார்த்திருப்பீங்க. நிர்வாகத்துல வந்து நீல வந்து ஒரு செஸ்ஸோட ராஜா இருக்கும், குதிரையில வந்து பொறுப்பாளர்ல வந்து குதிரை இருக்கும். அந்த குதிரை தான் அந்த போலீஸ் கேரக்டர், அந்த ராஜா தான் நம்ம கேரக்டர். ராஜா கடைசியில குதிரையை வந்து யூஸ் பண்ணி அதை தப்பிச்சு போறதுதான் விஷயம். அதுதான். இல்ல அது அவங்க நம்ம பழைய ஃப்ரெண்டு தோஸ்து, அதனால அப்படியே கூட இருக்கிறதால விட்டோம். தேங்க்யூ. செக்ஸுவல் அஃபெக்ட் அந்த ஒரு பிளாக் பேண்டியை காட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. நார்த் இந்தியன்ஸ் தான் அது பெரும்பாலும் வந்து தமிழர்களை குறி வச்சு ஏமாத்துறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதை நீங்க வந்து ஒரு தமிழனை ஏமாத்துற மாதிரி இதுல காட்டிருக்கீங்க. அது எப்படி நீங்க அதை வந்து? இல்ல அதுலதான் அதை பார்த்துருப்பீங்க. லாஸ்டா ஒரு நான் இந்த கிளைமேக்ஸ் ஃபிளாஷ்பேக் சொல்லும் போது வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். மற்ற ஸ்கேம்ஸை பார்த்து நான் காப்பி பண்ணேன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அந்த விஷயம் நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த ஃப்ளாஷ்பேக் மூலம் சொல்லியிருப்பேன். யார் யார் என்னென்ன ஸ்கேம் பண்ணாங்களோ அதை நான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணேன்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்கள பார்த்து நான் காப்பி அடிச்சிட்டேன், அவ்வளோதான். வடக்கர்கள் நம்மளுக்கு வந்து அதை சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி ஸ்கேம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுதான். அதாவது இந்த டைலாக் சொல்கிற மாதிரி தான், சட்டத்துக்குள்ளே ஓட்டக்குள்ளே சட்டம் இல்லை மாதிரி படத்துல மியூசிக் இல்ல, மியூசிக்குள்ள தான் படமே இருக்கு. அது இல்லைன்னா நேரம் இந்த படம் இவ்வளவு பூமா இருக்குமானே எனக்கு தெரியாது. அது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் தான். அண்ணன் நான் ஆக்சுவலா வந்து இவருக்கு எல்லாமே குத்துக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் கூட இது போடும்போது கிங் ஆஃப் குத்துன்னு தான் போட்டேன். பட் இதுல வந்து ஒரே ஒரு இடத்துல கூட குத்து வரக்கூடாது, ஃபோக் வரக்கூடாதுன்னு ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு மாதிரி கிளாஸா கொடுத்துருப்பாரு. அதை நான் சொல்லவே இல்லை. படத்தை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உங்க பொறுப்புன்னு என்ன, அந்த பொறுப்பை வந்து கரெக்டா காப்பாத்திட்டாரு. நிர்வாக பொறுப்புலன்னு சொல்லாம அம்பேத்கர் அவரை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி ஒரு டயலாக் வச்சா அது வந்து பாதிக்காதா? ஒருவேளை இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு இல்ல அப்படி இல்லன்னு சொல்ல வரீங்களா? இல்ல கேக்குறேன். இருக்குது. அவ்வளவுதான். நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? அப்புறம் என்ன இருக்கு? இல்ல இல்ல அதுதான உண்மையே கூட. இப்ப எத்தனை பேர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பிராங்காவே சொல்றேன், ஆரோத்துரா, ஐஎஃப்எஸ்சி எவ்வளவு விஷயம் நடந்துச்சு. எத்தனை பேர் ஜெயில இருக்காங்க அதோட ஓனர்ஸ். எல்லாத்துலயும் மாற்றம் வர்ற மாதிரி சட்டத்திலயும் வரணும். டெஃபினட்டா வரணும். இந்தியன் மணி ப்ரோ, அவ்வளவுதான். இல்ல உழைச்சு சம்பாரிச்சதுதான், கண்டிப்பா இது இல்ல. ஐயா உங்களதான் கேக்குறேன். இவர் தான் ப்ரொடியூசரு, இவர் தான் காசு கொடுத்தாரு. நீங்க இந்த கேள்வி இவர்கிட்ட கேக்குறது தான் நியாயமான விஷயம். எல்லாமே வெயிட் பண்ணி தான் போய்
ஊதுவத்தி எல்லாமே wait ஊதுவத்தி பண்ணி தான். கம்பெனி வச்சிருக்காரு, அதுல வந்த பணத்துல தான் எடுத்துமே தவிர பிளாக்கா எதுவும் கிடையாது. ம். முயற்சி பண்ணிருக்கலாம்ல லைட்டா. இன்னும் நிறைய காப்பி பண்ணலாம்னு சொல்றீங்களா? எல்லா படத்துலயும் காப்பி இருக்குது அதுலயே. ம். பெரிய நிறைய படம் உங்களுக்கு தெரிஞ்ச reference. இல்ல, நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றது தான். அது பண்ணேன். எந்த பொண்ணு? ஒண்ணே ஏமாத்துற லவ் சீன் வருது. ஆமா ஆமா. அது நானும் தான் அப்படியே வருது. இல்ல, நானும் இல்லை பேட்டர்ல ஆக்சுவலாக அந்த கன்சைன்மெண்ட் ஸ்கேம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, இந்த காசு கட்டி எடுத்துங்கன்னு, அதை கொஞ்சம் எலாபரேட்டா வெறும் பிளைனா சொன்னா போர் அடிக்குமேன்னு சொல்லி அதுல ஒரு லவ் மேட்டர் வச்சேனே தவிர அது நானும் இல்லை பேட்டர்ல பண்ணணும்னு பண்ணல. அது டைரக்டா அது உள்ள போகுது. அதான் போன் வந்து டைரக்டா உள்ள போகுது. கண்டிப்பா. உங்க எந்த சீன் காமிக்கிறீங்க? ம் ம் எந்த சீன்லயும் ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி போல பண்ணனால அது கேக்குது. புரியல. எந்த சீன்லயும் உங்களுக்கு தொடர்பு இல்ல டைரக்டா போனும் போது அந்த சீன்ஸ் அப்படி வருது. இல்ல, அதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயில் கொடுத்துட்டா இன்னும் ஒரு அரை மணி நேரம் படம் போகுமேன்றதுக்காக அது வந்து மாத்தி அது அவங்க கதை சொல்ற மாதிரி கொஞ்சம் மாத்தி விட்டோம். இல்லைன்னா அவங்க லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தான் ஐடியா இருந்தது. ஸோ அது வேண்டாம், கொஞ்சம் படத்தோட லென்த் கருதி குறைச்சிட்டோம், அவ்வளவுதான்.